நீங்கள் எந்த பங்கு என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே தேவனுடைய செய்தியை நாங்கள் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாய் சகரியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய இரு வசனங்களையும் வாசிக்க கேட்போம். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 மனுஷர் சங்கரிக்கப்பட்டு விமர்சிக்குவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மிகுதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கை அக்கினிக்கு பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடம்படுவேன். அவர்கள் என் நாமத்தை பொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விற்பேன். இது என் ஜனமும் கர்த்தர் என் தேவன் அவர்கள் சொல்வார்கள். தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். இந்த 3ஆம் பங்கை கர்த்தர் இது என் ஜனம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் தேவன் என்று அந்த ஜனங்கள் சொல்லுவார்கள். இந்த 3ஆம் பங்கில் காணப்படும் விசேட பங்குகளை குறித்து இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகிறோம். இது முழு உலகத்திலேயும் வாழுகிற மனுக்குலத்தை குறித்ததான வசனமாயிருக்கிறதை பார்க்கிறோம். முழு மனுக்குலத்திலேயும் 2/3 பங்கு அழிந்து போய்விடுவார்கள். அது எதை குறிக்கிறது? பாதாளம் போய் நரகத்துக்குள்ளே தள்ளப்படுகிறதை ஆவிக்குள்ளால் அடையாளப்படுத்துகிறது. 1 பங்கு கர்த்தரினாலே சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு தேவனுடைய ஜனமாய் மாற்றப்படும். இந்த ஜனம் பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை சொந்தரிக்கிற ஒரு கூட்டமாய் காணப்படும். இதுல பலவிதமான இந்த தேவன் எடுத்துக்கொள்ளுகிற பங்கு, அந்த பங்கை குறித்து வேதம் சொல்லுகிறது 3ஆம் பங்கு. அதாவது 3/2 பங்கு அழிகிறது, 1 பங்கு மிஞ்சுகிறது. அது 3ஆம் பங்கு எடுத்துக்கொள்வோமானால் அந்த பங்குல என்னென்ன பகுதிகள் காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து நாங்கள் இன்றைய நாளில் பார்க்கலாம். முதலாவதாய் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தங்கள் போன்ற கொஞ்ச காலம் சிரித்தார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்தை நாம் பங்குள்ளவர்களாகவும் கொடுத்தது. நம்முடைய நம்மை சிரிக்கிறார். தேவனுடைய பரிசுத்தத்துல நாம் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த 3ஆவது பங்குல முதல் 2 பங்கும் அடிகிறது, 3ஆவது பங்கு மிஞ்சுகிறது. அந்த 3ஆம் பங்கு குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட உட்பட பண்ணி என்றால் சோதித்து வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுறது போல அவர்களை புடமிடுவேன். அப்ப இந்த தேவன் தெரிந்து கொண்ட 3ஆவது பங்கு என்பது தேவனால் சோதிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்றும் உண்மை உள்ளவர்கள் என்றும் நிரூபிக்கப்படத்தக்கதாய் அது காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. அத்துடன் அவர்கள் தேவன் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களும் அவர்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்பதுமாய் அது இருக்கும். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் முழு உலகத்துல இருந்தும் சகல மொழி பேசுகிற மக்கள்ல இருந்தும் சகல தேசங்கள்ல இருந்தும் கண்டங்கள்ல இருந்து தெரிந்து கொள்ளுகிறார். அந்த ஜனத்துல யாரா இருந்தாலும் வெள்ளியை உருக்குவது போல பொன்னை உருக்குவை புடமிடுவது போல தான் அவர்கள் புடமிடப்படுவார்கள். புடமிடப்படுகிற அந்த 1ஆவது பங்கு எப்படி இருக்குதாம்? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ, அதாவது தேவன், தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆகவே முதலாவது இந்த 3ஆம் பங்கில் இருக்கிற ஒரு பகுதி என்னவென்றால், பரிசுத்தமானவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த பரிசுத்தத்தில் நாங்கள் பங்கு பெறுகிறவர்களாய் இருக்கணும். அப்ப இந்த 3ஆம் பங்கு மாத்திரமே நித்திய ஜீவனை சொந்தரிக்கும், பரலோக ராஜ்யத்தை சொந்தரிக்கும். இயேசுவின் சிலுவை மரணத்தின் நிமித்தம் மீட்கப்படுவார்கள். மற்ற 2 பங்கும் நரக வல்லமைக்குள்ளேயும் பாதாளத்தின் வல்லமைக்குள்ளே அகப்பட்டு போய் விடுவார்கள். ஆகவே பிழைக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 3ஆம் பங்குக்கு இருக்க வேண்டிய ஒரு பங்கு என்னவென்றால்,
அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்துக்காக தேவன் என்ன செய்கிறார்? எங்களை பரிசுத்தமாக்குகிறது இயேசுவின் ரத்தம். 1 யோவான் 1:7 வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசுவை அறியாம இருந்தபோது பாவிகளாய் இருந்தோம். இயேசுவை அறிந்து அவரிடம் வரும்போது அவர் எங்கள் பாவங்களை எல்லாம் தம்முடைய இரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து நீதிமானாக்குகிறார். நீதிமான ஆக்கின உடனே நாங்கள் அப்படியே தொடர்ந்து நீதிமான்ங்கிறதுல பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி என்று வேதம் சொல்லுகிறபடி அதுல தொடர்ந்து முன்னேற வேண்டியதா இருக்கிறது, அதுல பூரணப்பட வேண்டியதா இருக்கிறது. அதுக்கு இடையில நாங்க பாவம் செய்யாமல் வாழ முடியாது. ஏதோ தவறுகள் வாயின் வார்த்தைகள்ல, பார்வையில, காதல கேட்கறதுல ஏதோ ஒரு தவறுகளை செய்து விடலாம் மனிதர்கள், ஏனென்றால் மாம்சத்தில் இருக்கிறபடினால. அப்பொழுது அவர்கள் பாவம் செய்யும் போது மீண்டும் இயேசுவின் இரத்தத்தினால் அவர்கள் கழுவப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்படி அவர்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் போது தேவன் அவர்களை என்ன செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவர் சிட்சிக்கிறார். சில நேரங்கள்ல மாம்சத்துல நாங்க பாவம் செய்யாதபடி மாம்சத்துல சில விதமான வியாதிகள், சில பலவீனங்கள், சில நெருக்கங்களை ஆண்டவர் அனுமதிக்கும் போது, தேவனங்களை ஒரு விதமான ஒரு நெருக்குதலுக்குள்ள கொண்டு வரும்போது அந்த பாவம் செய்கிற நாவினால அல்லது கண்ணினால அல்லது கையினால திரும்பவும் செய்ய முடியாத. உதாரணத்துக்கு பாருங்க, நாவினால பிறரை தூசிக்கிறீங்க, நாவில் ஒரு வியாதி வந்துட்டேன்டா, ஒரு கட்டி வந்துட்டேன்டா, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வந்து நாவை பயன்படுத்துறது கஷ்டமானா நீங்க அந்த பாவத்தை செய்ய முடியாதபடி தப்பு வைக்கப்படுவீர்கள். அதே போல கையால் ஆட்களுக்கு அடிக்கிற ஒரு ஆளா இருந்தா அந்த கையில ஒரு வியாதி வந்துட்டேன்டா அந்த கையால தூக்கி உங்களால பிறரை தாக்க முடியாம போய்விடும். இப்படியாய் சில காரியங்களும் தேவனால் வருகிறது உண்டு. சிலது நியாய தீர்ப்பாயும் வருகிறது. அது ரெண்டுல எது என்றதை கண்டுபிடிப்பது தேவனுக்கு இலகுவானது. தேவன் செய்கிறபடினால மற்றவர்களுக்கு கொஞ்சம் தேவ சமூகத்தில் காத்திருந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்தத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருந்தால் மட்டும்தான் அந்த 3ஆம் பங்குல ஒரு ஆளா நாங்க இருப்போம். முழு மனுக்குலத்துல 2 பங்கு அழிய போகிறது, 1 பங்கு தப்ப போகிறது. அந்த 1 பங்குல நீங்க ஒரு ஆளா அல்லது அந்த அழிய போற 2 பங்குல நீங்க ஒரு ஆளா என்பதை நீங்க உங்களை சோதித்து ஆராய்ந்து பார்க்கும்படி இந்த வசனங்களை கவனிக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சுதந்திரத்தின் சங்கடம் நம்மை தகுதி உள்ளவரும் வேதம் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கி இருக்கிறாரு. ஒளியில் உள்ள, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்துல நாங்க பங்கடைய வேணும், அதுல ஒரு பங்கு எங்களுக்கு இருக்க வேணும். அப்படி பங்கடைய முடியாவிட்டால் நாங்கள் அழிவுக்குட்பட போற 2 பங்குக்குள்ள சேர்ந்து விடுவோம். அதனால்தான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தேவன் நம்மை தகுதி உள்ளவர்களாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால தகுதி உள்ளவர்களாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், இருளிலும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினால சில பரிசுத்தவான்கள் இருளிலும் இருக்க முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேணும். உதாரணத்துக்கு நீங்க அதை கவனிக்க வேண்டும் என்றால் மத்தேயுனுடைய சுவிசேஷ புத்தகத்திலே இயேசு தன் ஜீவனை சிலுவையில கொடுக்கிற அந்த கடைசி நேரத்திலே வேதம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூப்பிட்டு மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்ததென்றும் கண்மலைகள் பிளந்ததென்றும் மரித்த பரிசுத்தவான்களில் அநேகர் எழுந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அநேக பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார்கள் என்றால் எல்லா பரிசுத்தவான்களும் எழல, சில பரிசுத்தவான்கள் எழல. பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் தங்கள் பரிசுத்தத்தை பூரணப்படுத்தாத பரிசுத்தவான்கள் எழும்ப முடியாது. ஆகவே அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் இருளிலும் அவர்களுக்கு பங்கிருந்தது. இருளுக்கும் உலகத்துக்குரியவர்களாயும் அவர்கள் காணப்பட்ட 2 வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அதனாலதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இருளில் உள்ள பரிசுத்தவான்களை குறித்தது சொல்லவில்லை, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்.
பரிசுத்தவான்கள் என்று எழுதியிருக்கலாம், ஆனா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், ஒளியில நடக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்பார்கள். அப்ப பரிசுத்தவானா இருந்தும் ஒரு ஆளோட கசப்பா இருக்கிறவங்க, ஒரு ஆளோட கோபமா இருக்கிறவங்க, ஒரு ஆளோட பகையா இருக்கிறவங்க, ஒரு ஆளோட ஐக்கியம் இல்லாம இருக்கிறவங்க, இவர்கள் எல்லாம் இருளில் உள்ள பரிசுத்தவான்கள். அவர்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் கிடையாது. அவ இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல பங்கடைவதற்கு தேவன் எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கும்படியாய் இந்த காரியம் செய்யப்படுகிறது. அப்படி ஒளியிலுள் இருள இருக்கிற பரிசுத்தவான்கள் இன்றைய நாள்ல மனம் திரும்பி அவர்கள் ஒளிக்குள்ளே வர வேண்டும். இருளில் நடக்கிறவன் தான் இன்னிடத்துக்கு போகிறான் என்று இன்னிடத்தில் இருக்கிறான் என்று அறியான். இருளில் இருக்கிறவன் தன் சகோதரனை பகைக்கிறான், அவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், அவனுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பிரியமானவர்களை, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பரிசுத்தவான் தான், ஆனா ஒளியில் உள்ள பரிசுத்தவானா இருளில் உள்ள பரிசுத்தவானா? அப்ப ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோட ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். அந்த பங்கு இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சுதந்திரமாகும். இன்னொரு காரியத்தை கவனிப்போம். எரேமியா 12:10. அநேக மேய்ப்பர் சொந்தத்தை பங்கை என் பிரியமான சந்ததி சத்தான வனாந்தரம். அநேக மேய்ப்பர்களின் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். கவனித்து பாருங்கள், சபை என்பது கர்த்தருக்கு பிரியமான பங்காக இருக்கின்றது. அநேக மேய்ப்பர்கள் தேவனின் சபையாகிய திராட்சை தோட்டத்தை அழித்து அவருக்கு பிரியமான பங்காகிய சபையை காலால் மிதித்து பாழான வனாந்தரமாய் மாற்றுகின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒருவேளை மேய்ப்பராய் இருந்தால், ஒருவேளை ஒரு ஊழியக்காரனாய் இருந்தால், நீங்கள் தேவனுடைய சபையை பாழாக்கி வனாந்தரமாக்குற ஒரு ஆளா, அல்லது தேவனுக்கு பிரியமான பங்காகிய அந்த சபையில நீங்க என்ன செய்கிறீங்க என்பது கேள்வி. ஆனா நாங்க கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்றால், அதாவது தேவனுக்கு பிரியமான பங்கு, அதாவது அநேக மேய்ப்பர்களின் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை, அவர் தேவனுடைய சபை அவருக்கு பிரியமான ஒரு பங்கு. நீங்க அந்த சபையில அந்த பிரியமான பங்குல ஒரு உறுப்பினரா இருக்க வேண்டும். சில பேர் சபைக்கு போவாங்க வருவாங்க, அதுல அவங்க அங்கத்தவர்கள் கிடையாது, உறுப்பினர் கிடையாது. அப்ப அந்த பிரியமான சபையில தான் நீங்க ஒரு பங்கு. அந்த பிரியமான சபை கர்த்தருடைய பிரியமான பங்கு தான் சபை. அதுல அந்த பங்குலையும் நீங்க ஒரு சொந்தக்காரரா, அதுக்கு தேவை, அதுல ஒரு பொறுப்பாளரா, அல்லது அதுல ஒரு வேலை செய்கிறவராக, அல்லது அதுல ஒரு மெம்பர் போல நீங்க இருக்க வேண்டும். அப்ப உங்களோட சபை, நீங்க இருக்கிற சபை தேவனுக்கு பிரியமான பங்கா இருக்குதா, அல்லது அந்த சபையை நடத்துற பாஸ்டர் அந்த சபையை காலால மிதிக்கிற ஒருவரா, அவர் சபையை காலால மிதித்து அந்த பிரியமான பங்கை அவர் என்ன செய்கிறார் என்றதை நீங்க கவனிக்க வேண்டும். அந்த பிரியமான பங்கை அவர் காலால மிதித்து பாழான வனாந்தரம் போல ஆக்கிற பாஸ்டர். அவனுடைய நாட்களில் அநேக ஊழியர்களை தேவன் அழைக்காமலே தாங்களாகவே அழைப்பை பெற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே ஆசைகளை வளர்த்து கொண்டு அதுக்கேற்ற சில ஊழியர்களை பிடித்து தங்களை அபிஷேகம் பண்ணிக்கொண்டு, சிலர் தங்களை தாங்களே அபிஷேகம் பண்ணிக்கொண்டு தங்களுக்கு அழைப்புண்டு அது இதெல்லாம் சொல்லிக்கொண்டு சபையை நடத்துகிறோம் என்று சொல்லி கொஞ்சம் ஜனங்களை ஏதோ ஒரு வழியில் அவங்க கொண்டு வந்து சபைக்குள்ளே வைத்து அவர்களை காலால மிதிக்கிறது. காலால மிதிக்கிறது என்றால் என்னவென்றால், சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களை மிதியுங்கள் என்று. மிதிக்க வேண்டியது பிசாசை. ஜனங்களை மிதிக்கிறார்கள், சபையிலே ஜனங்களை ஒட்டுக்குகிறார்கள், சபையிலே ஜனங்களை அதட்டுகிறார்கள், சபையிலே ஜனங்களை ஒரு ஒரு இராணுவ ஆட்சியில யாரும் கதைச்சா கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சபைகளை ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சியில நடத்தும். இடியாமீன் என்று சொல்லி அந்த காலத்தில் கேள்வி, ஒரு பயங்கரமான மனிதனாய் அப்படியாய் உலகத்தை பயமுறுத்துகிறவர்களை போல சபைகளுக்குள்ளே மேய்ப்பர்கள் ஆடுகளை பயமுறுத்தி நடுங்க பண்ணி அவர்கள் காலால மிதித்து கால் தூச போல ஜனங்களை கவனிப்பார்கள். ஏனென்றால் சில விசுவாசிகளை பார்த்து சொல்லுவார்கள், அந்த ஆளா போன் பண்ணுது, அந்த ஆளுக்கு விசேரன்னுவாங்க, அல்லது சில பேர் அந்த ஆளுக்கு பிசாசு, அந்த பிசாசு அப்பாயிண்ட் பண்ணுது, அப்படி இப்படி எல்லாம்
தேவன் கொடுத்த ஜனங்களை அற்பமா எண்ணி அவதூறான வார்த்தைகளை பேசுகிற ஊழியர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? காலால தேவன் ஆடுகளை மிதிக்கிறதுக்கு ஒப்பானவர்கள். இவர்கள் தான் சபைகளை பாழாக்கிறவர்கள். தங்களுடைய சொந்த ஜனங்களை குறித்து தூசித்து கேவலமான காரியங்களை செய்கிற மெய்ப்பர்கள் தான் அந்த பொல்லாத காரியங்களை செய்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய ஒரு காலமாய் இது இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சபை அவருக்கு பிரியமான பங்கு. அந்த பிரியமான பங்கு சபை என்பது பில்டிங் அல்ல. சபையில் இருக்கிற எல்லாரையும் சேர்ந்தது தான் ஒரு பெரிய சபை. அதுதான் தேவனுக்கு பிரியமான பங்கு. அந்த பிரியமான பங்குல நீங்க ஒரு பிரியமான பாத்திரமாய் சபையில் இருக்க வேண்டும். சபையில தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷியா நீங்க காணப்படணும். அப்படி இல்லாவிட்டால், நீங்க அப்படி காணப்படாவிட்டால் உங்களுடைய முடிவு பரிதாபம். ஆனா அந்த சபையை நடத்துகிற மேய்ப்பன் அந்த சபை மக்களை காலால மிதித்து கால் தூசிய போல, தன்னுடைய செருப்புக்கு கீழே இருக்கிற தூசிய போல மிதித்து நடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுவானால், அந்த ஊழியக்காரன் சபையை பாழாக்கி வனாந்தரமாக்குற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் நியாய தீர்ப்பை சந்திக்க போகிறவன். தேவனுடைய நியாய தீர்ப்பில் நின்று தேவ கோபாக்கினை சுமக்க போகிறவன். அது தேவனுக்கு பிரியமான பங்காகிய சபை கிடையாது. அப்படிப்பட்ட சபைகளிலே தேவனுக்கு பிரியமும் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து அறியுங்கள், யோசித்து. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்னும் ஒரு பங்கிலே எபிரெயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகல அழைத்தவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அழைக்கப்படுகிற பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பரம அழைப்பில் பங்குள்ளவர்களாக இருக்கின்றோம். அதற்காக நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பரம அழைப்புல ஒரு பங்கு எங்களுக்கு இருக்கணும். எங்களுக்கு பரம அழைப்பு வந்திருக்க வேண்டும். பரலோகத்தில் இருந்து ஒரு அழைப்பு எங்களுக்கு வர வேணும். பரலோக அழைப்பை விட்டுட்டு பூமிக்குரிய மனிதர்கள் அழைப்புகள் அல்லது சொந்த அழைப்புகளை நிராகரித்து விட வேணும். பரம அழைப்பு தேவண்ட அழைப்பில் நீங்க ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டும். நீங்க அதுல பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் இந்த 3ஆம் பங்காகிய தேவனுடைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பொன்னை போல வெள்ளியை போல உருக்கி சோதிக்கப்பட்ட பங்கா இருக்கிற அவர்கள் ஜெபம் பண்ணும் போது தேவன் கேட்பார். அவர்கள் என்னுடைய ஜனம் என்று சொல்லி தேவன் சொல்லுவார். அவர்கள் இவர் எங்களுடைய தேவன் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் நீங்கள் காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டும் சபைக்கு போய் வருகிறேன் என்கிற பேர் வழியாய் நடந்து கொண்டும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தாவிட்டால் உங்களுடைய முடிவும் பரிதாபமாய் போயிடும். அடுத்த 2 பங்குக்குள்ள ஏதாவது ஒரு பங்குல போய் விழுந்து விடுவீங்க. அவை 3ஆம் பங்குக்கென்று அழைக்கப்பட்டு இருக்கிறது தேவனுடைய சபை. அதுல இருக்கிற மக்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டும், தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். பரம அழைப்பில நீங்க பங்கு பெற வேண்டும். அந்த அழைப்பில நீங்க பங்கு பெற்று இருக்கிறீங்களா, அந்த அழைப்பில் ஒரு பங்கா இருக்கிறீங்களா என்றதை நீங்க ஆராய்ந்து பாருங்கள். லூக்கா 10:42 வாசிக்க கேட்போம். தேவையானது மரியாள் என்றார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இப்ப தேவையானது ஒன்று. இதை கொஞ்சம் கவனமா இந்த வசனத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அநேகர் இந்த வசனத்தை தவறாய் விளங்கி கொள்ளுகிறார்கள். தேவையானது ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இவ கவனிங்க, இதை நான் உங்களுக்கு ஒரு விளங்கப்படுத்துகிறேன். நீங்க ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு உடுப்பு வாங்குவதற்காய் போகும்போது அந்த கடையிலே 10 உடுப்புகளை மாடலா அவர் எடுத்து காண்பிக்கிறார் கடையில் இருக்கிறவர். நீங்க அந்த 10 உடுப்பை நீங்க வாங்க மாட்டீங்க. அந்த 10ல் ஒன்றை தெரிந்து கொள்ளுவீங்க. நீங்க தெரிந்து கொண்டு இந்த 10ல் இது வடிவா இருக்கிறது, இது எனக்கு அழகா இருக்கும், இது எனக்கு பொருத்தமா இருக்கும் என்று சொல்லி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் தெரிந்து கொள்ளுதல். அந்த தெரிந்து கொண்டதை நீங்க அந்த பிரைஸ் உங்களுக்கு ஒத்து வந்து அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து
நீங்க அதை காசை கொடுத்து வாங்கினா மாத்திரம்தான் உங்களுக்கு சொந்தம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உடுப்பு கதை மாதிரி அவளுக்கு அந்த பணத்தை கொடுத்து வாங்க மட்டும் அது சொந்தம் இல்லை. அதே போல இங்க மரியாள் தெரிந்து கொண்டாலே அன்றே சொந்தரித்து கொள்ளவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அவ அழைக்கப்பட்ட அநேகர்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அவ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக சாத்தான் கிரியை செய்வான் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த தெரிந்து கொண்டால் அவங்க செலக்ட் பண்றாங்க, இது நல்லா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்பது, அவரோட நடப்பது, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நல்லா இருக்கிறது என்று மரியாள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அந்த முடிவில் அவங்க தொடர்ந்து பிரயாணம் செய்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. உதாரணமா லாசரு மரித்து போனான். வியாதியாய் இருக்கும்போது மரியாள் ஒரு செய்தியை இயேசுவுக்கு அனுப்பினார்கள், என் சகோதரன் வியாதியாய் இருக்கிறான், வந்து சுகமாக்குங்கள் என்று. இயேசு அந்த செய்தியை கேட்ட பிற்பாடு இன்னும் தாமதித்தார், போகவே இல்லை. அவர்கள் பார்த்திருந்தார்கள், இயேசு வரவில்லை. லாசருங்கிற மரியாளுடைய சகோதரன் மரித்து போனான். அவரை அடக்கம் பண்ணியும் விட்டாயிட்டு. இப்பொழுது 4 நாள் ஆகின பிற்பாடு இயேசு அங்கே வந்தார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது மரியாள் எழுந்து இயேசுவை தேடி போகவில்லை. மரியாளுக்கு சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவரை வர சொல்லி கேட்டேன், ஜெபம் பண்ண. இன்றைய நாள் நாங்கள் அதை எப்படி பார்க்கலாம், நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவர் பதில் தரல, எங்களோட வீட்டில் இப்படி ஒரு மரணம் வந்துட்டது, இனி என்ன இயேசு கிறிஸ்து, இனி என்ன ஆராதனை, இனி என்ன சேச் என்ற மாதிரி மரியாள் காணப்படுகிறார். சோர்ந்து போயிட்டா. ஏனென்றா தெரிந்து கொண்ட பங்கு தெரிந்து கொண்டா. ஆனா இந்த உபத்திரவத்தில் இந்த வேதம் வசனம் சகரியா 13:9 என்ன சொல்லுகிறது, அந்த 3ஆம் பங்கை நான் புடமிடுவேன், வெள்ளியை உருக்குவது போல தம் பொன்னை உருக்குவது போல உருக்கி புடமிடுவேன் என்று சொன்னார். அந்த சோதனை வந்த போது மரியாள் தெரிந்து கொண்டாங்களே அன்றி அதில் நிலை நிற்கவில்லை, அதை கை கொள்ளவில்லை. அப்பொழுது இயேசு அங்க வந்த போது எல்லாராலும் ஆத்மமாய் எண்ணப்பட்ட கிச்சன் டிபார்ட்மெண்ட் மாற்றால் தான் ஓடி போறாங்க. ஓடி போய் இயேசு கிறிஸ்துவ சந்திச்சாங்க. சந்திக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், மரியாள் எங்கே உன் சகோதரி என்று கேட்டபோது அவன் வீட்டில் இருக்கிறா, அவன் வர சொல்லு என்று சொன்னன. இவன் ஓடி போய் இயேசு உன்னை அழைக்கிறார் வான்னு சொல்லி கூட்டி கொண்டு வர வேண்டியதா இருக்கு. கிச்சனில் ஊழியம் செய்கிறவங்க, ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிறவங்களை சோர்ந்து போனோன்னு வாங்க 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 என்று பிடிச்சி இழுத்து கொண்டு இயேசுவிட விட வேண்டியதா இருக்குது. இவர்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்களே அன்றி அதை சொந்தரித்து கொள்ளாதவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை விட்டு இடுபடாத ஒரு நல்ல பங்கை நீங்க தெரிந்து கொள்ளணும். அதன்படி நீங்க அதை சுதந்திரித்து கொள்ள வேணும். அதன்படி நீங்க வாழணும். அப்படி இல்லாவிட்டா அதுல ஒரு அர்த்தம் இல்லாததாய் அது கடந்து போய்விடும். 2 பேதுரு 1:4 வாசிக்க கேட்போம். இச்சையினால் சக்தியின் நிதிய சுபாவத்தில் பங்குண்டாகும் பொருட்டு மகா மேன்மை அருப்பான வஸ்து அவைகளினாலே நமக்கு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். அதற்காக மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக வேண்டும். ஜென்ம சுபாவம் மனிதர்களுக்கு இருக்கிறது. அதே போல தேவனோடு இணைந்து தேவனோடு வாழுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுற சுபாவம் தெய்வீக சுபாவம் அல்லது திவ்ய சுபாவம். இது தேவன் எப்படி அவருடைய சுபாவம் இருக்கிறதோ அந்த சுபாவத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பங்கு இருக்க வேண்டும். அந்த பங்கு தேவனுடைய சுபாவத்துக்கு ஒத்ததா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு மரணமடையும் நாள் வரைக்கும் அல்லது கிறிஸ்து வரும் வரைக்கும், அவருடைய வருகை வரும் வரைக்கும் என்ன சம்பவிக்கிறது என்றால் இந்த மனிதன் ஒரு கனியற்ற மனிதனாய் காணப்படுவான். ஆதலால தேவனுடைய சுபாவத்துக்குள்ள மனுஷ சுபாவம் மாம்ச சுபாவம் நீங்கி, அதாவது கலாத்தியர்
5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? 17 விதமான மானுஷீக சுபாவம், மாம்ச சுபாவத்தை சொல்லுகிறது. ஆவியினுடைய சுபாவமாகிய 9 காரியங்களை அது வெளிப்படுத்துகிறது. அதே போல இந்த தேவனுடைய திவ்ய சுபாவத்தில் நீங்க பங்கடையாவிட்டால், தேவனுடைய சுபாவத்துக்குள்ள வராவிட்டால், உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால், உங்களுடைய கோபங்களை, உங்களோட வேறு விதமான மாமிச கிரியைகளை மாற்றி திவ்ய சுபாவத்துக்குள்ள நீங்க வராவிட்டால், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதான, நற்குணம், தயவு, நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் போன்ற இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுபாவம், திவ்ய சுபாவத்துக்குள்ள மனிதன் மாற வேண்டும். பொறுமை, இப்படி சாந்தம், இப்படிப்பட்ட பல திவ்ய சுபாவங்கள் இருக்கிறது. அவைகளுக்குள்ளே மனிதன் தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இவைகளுக்காகத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனைகளும் போராட்டங்களும் உபத்திரவங்களையும் தேவன் அனுமதிக்கிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையை கவனம் செலுத்துங்கள். 3ஆம் பங்குல நீங்க பங்குள்ளவர்கள், 3ஆம் பங்குக்கு அழைக்கப்பட்டவர்கள். நீங்க அந்த பங்கிலே தவறி போய் விடாதபடிக்கு தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு உள்ளே நீங்கள் வர வேண்டும். உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுபடியாய் நீங்க மாற வேண்டும். 1 பேதுரு 5:1 வாசிக்க கேட்போம். உங்களிலுள்ள முப்பரிசு கிறிஸ்துவின் சாட்சியம் இனி வெளிப்படும் பங்காளியமா இருக்கிற நாள் புச்சி சொல்லுகிற இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நாங்கள் சொல்லப்படும் புத்திகளை கவனித்து கேட்க வேண்டும் என்று வருகிறது. இனி வெளிப்படுற மகிமை, தேவ மகிமையிலேயும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர்களாகிய அவர்களால் சொல்லப்படுகிற புத்திகளை கவனித்து கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நீங்கள் கேட்காவிட்டால் மகிமையில பங்கற்றவர்களாகி விடுங்க. கிறிஸ்து வெளிப்படும் போது அது அவருடைய மகிமையின் வெளிப்படுவதாய் சொல்லப்படுகிறது. அந்த மகிமையிலே நாங்கள் வெளிப்படும் போது அந்த கிறிஸ்துவனுடைய மகிமையிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நாங்க மகிமையில் ஒரு பங்கு எங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. சாப்பாட்டில் ஒரு பங்கு இருக்கிறது, பணத்தில் ஒரு பங்கு இருக்குது, பொருளில் ஒரு பங்கு இருக்கிறது, நகையில் ஒரு பங்கு இருக்கிறது, உடுப்பில் பங்கு இருக்கிறது, இப்படி ஏகப்பட்ட பங்குகள் இருக்கிறது. ஆனா தேவனுடைய மகிமையில் உங்களுக்கு பங்கு இருக்குதா என்றதை நீங்க அறிய வேண்டும். அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் வாசிப்பானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறார். இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவன் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட அரசாளுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவனா இருக்க வேண்டும். அவன் முதலாம் உயிர்த்தெழுதல் என்றா 2வது ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குதென்று அர்த்தம். அது என்னன்றதை கவனிக்க வேண்டும். அதாவது முதலாவது உயிர்த்தெழுதல்ல எழும்புற மனுஷனுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. முதலாம் மரணம், 2ஆம் மரணம். முதலாம் உயிர்த்தெழுதல், 2வது உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதல் யார் என்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வர முதல் அவருக்குள் மரிக்கிற பரிசுத்தவான்கள் இயேசுவுடைய வருகையிலே எழுந்திருப்பார்கள். இதற்கு பேர் முதலாவது உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல்ல எழும்புகிறதுக்கு பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்ப உயிர்த்தெழுதல்ல பங்கு அடைய வேண்டும். அப்ப பிலிப்பியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், இப்படியாவது கிறிஸ்துவோடு கூட மரித்தோர்ல இருந்து நானும் உயிர்த்தெழுதலை அடையும்படியாய் என்று சொல்லுகிறார். அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த உயிர்த்தெழுதலுக்காய் அவர் அவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறார். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல்ல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். நீங்க பங்கு இல்லாத யாரும் முதலாவது உயிர்த்தெழுதல் அடைய முடியாது. 2வது உயிர்த்தெழுதல் யாருக்கென்றால் இயேசுவை விட்டு பின்வாங்கினவர்கள், இயேசுவை மறுதலித்தவர்கள், இயேசுவை அறியாதவர்கள். இவர்கள் எல்லாரும் முதலாவது உயிர்த்தெழுதல்ல எழும்ப முடியாது. 2வது உயிர்த்தெழுதல்ல இவர்கள் எழுப்பப்படுவார்கள். எழுப்பி இவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அதுவரை இவருடைய ஆத்மா பாதாளத்திலே அடைக்கப்பட்டிருக்கும். இவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலை அடைந்து நியாயம் தீர்க்கப்பட்டு இவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இதுவே 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது மரணம், 2வது மரணம்.
பூமியில் இப்ப வாழுகிறோம், ஒரு நாள் மரிக்கிறோம். இதுக்கு பேர் முதலாம் மரணம். அந்த முதலாம் மரணம் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு ஆத்மா ஒன்று பரதீசுக்கு பரலோக பகுதிக்குள்ள போகணும் அல்லது பாதாளத்துக்கு போகணும். 2 இடம் தான் இருக்கிறது ஆத்மாவுக்கு. அந்த நித்திய பகுதிக்கு நித்தியத்துக்குள்ள அது போகுமானா அது முதலாவது உயிர்த்தெழுதல்ல எழும்பும் போது இந்த ஆத்மா அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளும். முதலாவது உயிர்த்தெழுதல்ல எழ முடியாத ஆத்மாக்கள் பாதாளத்தில் இருக்கிறவைகள். ஆகவே இந்த முதலாவது உயிர்த்தெழுதல்ல நீங்க எழும்புவீங்களா என்ற உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கா அதுக்குன்றத நீங்க உங்களோட வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1:7. என் கட்டுவனிலும் சுவிசேஷத்திற்காக உற்சவம் பண்ணி அதை சிறப்பாக நடத்தி நீங்கள் அனைவரும் அவிசப்பத்தை கிருபையில் அவ்வளவானதால் என் இறுதி கொண்டிருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அப்படி நினைக்கிறது தகுதியாயிருக்கிறது. நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். இயேசு கிறிஸ்துவ மூலமாய் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையில நாங்க பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப கிருபையில, தேவ கிருபையிலே உங்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். கிருபையில் ஒரு பங்கு வேணும். முதலாம் உயிர்த்தெழுதல் ஒரு பங்கு வேணும். இயேசு கிறிஸ்துடைய மகிமையில ஒரு பங்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு திவ்ய சுபாவத்தில் ஒரு பங்கு இருக்க வேண்டும். உங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு பரமழைப்பில் பங்கு இருக்கணும். பிரியமான பங்காகிய சபையில் ஒரு பங்கு இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் ஒரு பங்கு இருக்க வேண்டும். பரிசுத்தத்தில், நீ தேவனுடைய பரிசுத்தத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த 3ஆம் பங்கு, நித்தியத்துக்குரிய பங்கு, பரலோகத்துக்குரிய பங்குல நீங்க சேருவீங்க. 1 பேதுரு 4:13 வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளியா இருக்கணும். அப்பொழுது சந்தோஷப்படலாம். இயேசுவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியா இருக்கும். அப்ப கிறிஸ்துவின் பாடுகள்ல பங்கு இருந்தா அவங்களோட வாழ்க்கையில நீங்க தான் மகிமையில பங்குள்ளவர்களா இருப்பீங்க. 1 பேதுரு 5:1 நாங்கள் முதல் வாசிச்ச வசனம் அதை சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்துவின் பாடுகளில பங்கடைய வேண்டும். கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபையில கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமும் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஏளனங்கள், செய்யாத குற்றத்தை செய்தது என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கடைய வேண்டும். நீங்க ஒரு பங்கு பெற வேண்டும். பாடுகளுக்கு பங்காளியாக வேணும். ஒரு பார்ட்னர், நல்ல சாப்பாட்டுல ஒரு பார்ட்னரா இருக்கிற மாதிரி இதுல என்னத்துல கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்க ஒரு பார்ட்னர் ஆகணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் 3ஆவது பங்கில இடம் உண்டு. இப்படியாய் நாங்கள் இந்த வசனங்களை தியானித்தோம். இவைகளே உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகையில நீங்க காணப்பட வேண்டும் என்றால், அந்த 3ஆம் பங்குல நீங்க ஒரு ஆளாய் இருக்க வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்தை நீங்க சொந்தரிக்க வேண்டுமானால், புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, அதாவது புதிய எருசலேமில் நீங்க வாழ வேண்டுமானால் நீங்க 3ஆம் பங்குல ஒரு நபராய் காணப்பட வேண்டும். அதுதான் அந்த 3ஆம் பங்கு. ஆகவே இவைகளை கவனித்து இவைகளின்படி செய்யுங்கள்.